திமுக அமைச்சர் பொன்முடி புறப்பட்டு செல்லும் நேரத்தில் மயிலம் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவரும் திமுக நிர்வாகியுமான மலர்மன்னன் அமைச்சர் பொன்முடியை வரவேற்று திமுகவினர் யாரும் திமுக கொடி கட்டக்கூடாது என கூறி திமுக மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் தடுத்து விட்டதாக கூறி கூச்சலிட்டார். நடு ரோட்டில் திமுக அமைச்சர் பொன்முடி முன்னிலையில் திமுக நிர்வாகி மலர்மன்னன் செஞ்சி மஸ்தானை பொதுவெளியில் திட்டி தீர்த்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. என்ன உனக்கு பண்ணுங்க, தூக்கி போடுங்க, அரசு பண்ணுங்க. என்ன நான் 50 வருஷம் கட்சி பண்ணிக்கிறேன். கொடி கட்ட ஒரு நாள் கூட அரசு பண்ணுங்க. அமைச்சர் வராருன்றது கொடி கட்ட மஸ்தான் சொல்றாரு, ஏன் கட்டக்கூடாது? 50 வருஷம் இந்த ஜாமியா சொல்றாரு, ஒரு 5 வராது அமைச்சர் கொடி கட்டக்கூடாது. அதான் பாய் மஸ்தான். வேலை பண்ணீங்களா? 50 வருஷமா படிக்கிறீங்க, 50 வருஷம் படிக்கிறீங்க. ஒரு வருஷம் கூட நான் கொடி கட்டதில்லை. 50 வருஷம் யார் சொன்னா கொடி கட்ட? யார் சொன்னீங்க? பைசா சொல்லிக்கிறாங்க மாவட்ட செயலாளர். இதான் தலைமைக்கு போகணும். தலைவர் கலைஞர் வந்தா நேரா போய் சொல்லுவான். விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக அமைச்சர் பொன்முடிக்கும் முன்னாள் அமைச்சர் மஸ்தானுக்கும் இடையே இலைமறை காய்மறையாக நீடித்து வந்த கோஷ்டி மோதல் தண்ணீர் திறப்பு விழாவில் வீதிக்கு வந்துள்ளது. முன்னதாக வீடூர் அணையில் இருந்து விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைப்பது குறித்து தனக்கு முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை என கூறி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கடிந்து கொண்டார். எனக்கு தகவல் அது பிற்பாடுதான் அமைச்சர் என்றதால் எனக்கு தகவல் இல்லை. அந்த அமைச்சர் எனக்கு தகவல் இல்லை. தகவல் வந்து காலையில மாலையில பார்த்துருவாங்க. மேலும் முன்னதாக வீடூர் அணை திறப்புக்கு வந்து நின்ற மஸ்தானின் காலில் திமுக தொண்டர்கள் விழுந்த சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.